ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரு சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாயிருக்கோம். நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறோம். நீங்கள் பாருங்கள், ஒரு சைடு இருக்க திரு செடியெல்லாம் பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஜாதி மல்லி செடி இருக்குதுங்க. இது அந்த கம்பியில் ஏற்றி விட்டுருக்கோம். நல்லா பூத்துட்டு இருக்குது. இது வாசல் எதிரிலே வச்சுருக்கோம். அதுக்கு அடுத்தது அது அழகாக பூத்துருக்கும் பாருங்கள். அடுத்தது டிஸ்ட்ரிக் வச்சுருக்க செடி. இது சின்னதாக தான் வச்சோம். நாங்கள் ஒரு வீட்டில் இருந்து கொடுத்தாங்க, அது வச்சோம். நல்லா சூப்பராக வளர்ந்துச்சுங்க. இது சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கோம். அதை நாங்கள் சின்னதாக வச்சுருக்கோம். அழகாக வந்துடுச்சு. இது பாருங்கள். அதுக்கு அடுத்தது மருதாணி செடி. மருதாணி செடியும் வாசல் எதிரிலே வச்சுருக்கோம். அப்புறம் பசலைக்கீரைங்க. பசலைக்கீரை எல்லா தொட்டிலையுமே வளர்ந்து எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள். அடுத்தது முல்லை செடி தான் இருக்குது. அதுலேயும் ஒரு பசலைக்கீரை செடி இருக்குது பாருங்கள். இந்த முல்லை செடியை தான் அந்த பூச்சி சாப்பிட்டு வர துளிர் மொட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு இருந்தது. நாங்கள் பார்க்கவே இல்லை. இப்போ தான் ரீசெண்டாக அதில் ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன், ஷார்ட்ஸு. அதில் துரத்தி அடிச்சிட்டோன்னே இப்போ பாருங்கள், எல்லாம் துளிர் விழுது. அழகாக துளுத்துருக்கு. இன்னும் ஒரு வாரத்தில் நிறைய பூ எடுத்துருக்கோம். அதையும் நான் வீடியோவாக போடுறேன் பாருங்கள். இது 10 வருஷமாக இருக்குது எங்கக்கிட்ட. எல்லா செடியுமே எங்களுக்கு ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு வருஷத்தில் தான் இருக்கும். சின்ன சிம்பிளாலாம் 1 மாதம் 2 மாதம்லாம் இல்லை. இது 5 வருஷமாக இருக்குது. திராட்சை செடி. இது காய்க்கவே இல்லை இந்த வருஷம். ஆனால் அதான் அந்த பூச்சி கட் பண்ணி விடுவோம், துளிரும், அந்த மொட்டெல்லாம் வரும். ஆனால் பிஞ்சு இருக்காது. நான் கண்டுபிடிக்கவே இல்லை. இப்போ தான் ரீசெண்டாக கண்டுபிடிச்சதால் இங்கே பாருங்கள், எல்லாம் துளுத்து எல்லா மொட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு பண்ணதான் நான் கண்டுபிடிச்சி அதை இது பண்ணேன். அடுத்த வருஷம் எப்படியும் காய்க்கிற மாதிரி பண்ணிடணும். இல்லைன்னா நிறைய காய்க்குங்க. திராட்சை செடி 2 திராட்சை செடி எங்கள் வீட்டில் இருக்குது. ஒன்று 8 வருஷமாக இருக்குது, ஒன்று 5 வருஷமாக இருக்குது. 8 வருஷம் செடி அதனுடைய ஆயுசு முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அது காஞ்சி போச்சு. அதுக்கு அடுத்தபடியாக பாருங்கள், தானாக வளர்ந்து எல்லாமே இந்த செடி, பசலைக்கீரை, சங்குப்பூ செடி, முடக்கத்தான் கீரை, முருங்கை செடி, முருங்கை மரம், அது எல்லாமே போட்டேன். அடுத்தது திராட்சை செடி சொன்னோம் இல்லையா, அது கட் பண்ணி விட்டோம். அந்த கட் பண்ணி விட்டதுலேயே தான் அந்த பசலைக்கீரை, முடக்கத்தான் செடி, அப்புறம் திராட்சை செடியும் அதில் துளுத்து இருக்குது. கட் பண்ணி விட்ட திராட்சை செடியும் ஒரு கொடி மாதிரி சின்னதாக வருது. பந்தலில் போய் நிறைய காய் காய்ச்சிருந்தது. அது 8 வருஷமாக இருக்குது இல்லையா, அது காஞ்சிச்சு. கட் பண்ணி விட்டுட்டோம். அதுக்கு அடுத்தது இந்த செடி கீரை, பொன்னாங்கண்ணி கீரை தான். இது கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே நட்டு வச்சேன். இது வருஷ கணக்காக அப்படியே தான் இருக்குது. இப்போ நாங்கள் துளுத்து வந்தது இல்லையா, இதை கட் பண்ணிவிட்டு விட்டால் ஒரே வாரத்தில் அதே மாதிரி துளுத்துட்டு அப்படியே பூ வந்துடும். இது இந்த செடி அரளி செடி, ரோஸ் கலரு. இதுலேயும் பூக்கும். கட் பண்ணி விட்டு துளிர் இருக்குது. இதில் கொடி மேலே ஏற்றி விட்டுருக்கோம். இதில் அந்த கொடியில் மிக்ஸ் ஆகிருக்கும் முடக்கத்தான் செடி, அப்புறம் சம்பங்கி செடி, அவரை செடி, அப்புறம் நித்திய மல்லி செடி. 3மே லைனாக தொட்டியில் வச்சுருக்கோம். அது மிக்ஸ் ஆகி அந்த பந்தலில் போய் எல்லாமே ஒன்றோட ஒன்றா இருக்கும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அப்படியே எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிருக்கும். ஜாதி மல்லி பாருங்கள், அவரை செடி எல்லாமே இருக்காங்க. அடுத்தது சம்பங்கி தான். சம்பங்கியில் தான் இங்கே தான் நிறைய பூ பூக்கும். இது வாசல் எதிரிலே தான் வச்சுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்கு. இது கீழே நாளைக்கு இது ஏன் இப்போது சேர் போட்டு தான் ஏறி பெருக்க முடியும். அந்த அளவுக்கு நாங்கள் பந்தல் நீட்டாக போட்டு வச்சுருக்கோம். இந்த பந்தல் போடுறதே 6 மாதம் போட்டோம் நாங்கள் இந்த பந்தலை. ஆனால் லைஃப் லாங் நல்லா இருக்குது. நாங்கள் இந்த பந்தல் போட்டு 2 இயர்ஸ் ஆகுது. நல்லாவே இருக்குது.
அடுத்தது வந்து வேப்ப மரங்க. இது வந்து நாங்கள் மாடிக்கு வந்த புதுசில் வச்சோம். 15 வருஷமாக இருக்குது அந்த வேப்ப மரமும். அப்புறம் வந்து வெள்ளரிக்காய் செடி, அது ரெண்டுமே 15 வருஷமாக இருக்குது. அது பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இந்த நீட்டுக்கு பந்தலில் தாண்டி போயிடுச்சு. பாருங்க பசலைக்கீரை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.